நெக்ஸ்ட்டாக கிளாஸ் நம்பர் 3ல் கலர் பண்ணி பார்டர் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நான் இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கும் நான் அதே 0 சைஸ் ப்ரஷ்ஷே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒய்டாக இருந்தாலும் இதுக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணுங்கள். டைரெக்ஷன் மாற்றி மாற்றி பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்ஷன் அவ்வளோ சூப்பர் அண்ட் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பெயிண்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம பிளாக் இருக்குல்ல, பிளாக் கலரில் ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். பிளாக் தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக பார்டரில் கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் வேறு டைரெக்ஷனில் உங்களுக்கு ஒரே டைரெக்ஷனில் கொடுக்க முடியலன்னா இப்படி கொடுங்க. அதை விட்டுட்டு ஒரு டைரெக்ஷன் இப்படி கொடுத்துட்டு மிச்ச பாதி இப்படிலாம் அப்படி கொடுக்காதீங்க. கொஞ்சம் ஒன்று போல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்குமே. இதே மாதிரி நான் ஃபுல்லாக இப்படி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் டிப்பில் தான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்பில் நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரு, சர்க்கிளு, ட்ரையாங்கிளு இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ஸ் கொடுத்து அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ்க்கு தான் இதை பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? நல்லா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நான் சர்க்கிளுக்கு ரோஸ் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈவனாக போட வராது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த சேம் கலர்லேயே ஒரு அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஈவனாக ஒன்று போல் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும் போது நீங்கள் அப்படியே ஒரே டைரெக்ஷனில் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சர்க்கிள் அந்த மாதிரி ஷேப்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் சீக்கிரமே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. அக்ரிலிக் கலர்ஸ் உங்களுக்கு சப்போஸ் வந்து கேமலில் வந்து உங்களுக்கு அக்ரிலிக் கலர்ஸ் ஃபேப்ரிக்காக அக்ரிலிக் கலர்ஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த அக்ரிலிக் கலர்ஸில் நீங்கள் பாட்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுலேயே ஃபேப்ரிக் அப்படின்னு கொடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லும் போதே ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோன்னு சொல்லியிருப்பேன். சரியா? உங்களுக்கு வேறு அன்ஈவனாக அடிக்கணும்னு தோணுது அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் கொடுத்துட்ருக்கீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படி கொடுத்துடக்கூடாது. ஓகேவா?
ஸோ இதுலேயும் அதே மாதிரி நம்ம பிளாக் பார்டர் தான் கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கலர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஹேண்ட் பெயிண்டட் சாரீஸ் இப்போ இருக்குது. இப்போது ஹேண்ட் பெயிண்டட் ப்ளஸ் ஆரி வச்சு இப்போ நம்ம ஒரு டிசைன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லோட்டஸ் டிசைனுக்கு மேலேயே டியூப் பீட்ஸ் அல்லது கட் பீட்ஸ், சீட் பீட்ஸ் கொடுத்து அதையுமே ஆரி ஒர்க்கோட பேட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சாரீஸ், ப்ளவுஸஸுமே நீங்கள் வந்து டெய்லரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி கவுன், குர்தாஸ் அதுலேயுமே நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஆரி அண்ட் நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாதிரி தான், பட் நீங்கள் அதே மாதிரி டிசைன்ஸை நீங்கள் பெயிண்ட் வச்சு இதில் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக இந்த மேங்கோ டிசைனுக்கு நான் ஒரு மெரூன் ஷேட் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குமே நான் சொன்னேன்ல, அந்த அவுட்ரு மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஈவனாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு பெயிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் உள்ளே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வேணால் நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் ஷேட் வச்சு வேணால் பண்ணி காட்டுறேன். இல்லை இதுக்கே கூட பிளாக் கொடுத்தா அந்தளவுக்கு தெரியாது அப்படின்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஒயிட் கலர் வச்சு கூட நீங்கள் அவுட்லைனர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டாக நான் இந்த டிசைனுக்கு ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குமே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த டைரக்ஷன் வைஸை என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதுலேயே சேம் கலர் வச்சு ஒரு அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஈவனாக அதில் பெயிண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இடமா இருக்கும்போது நீங்கள் அப்படியே கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் கொண்டு வந்து அகெயின் இந்த இடத்துல இப்படி ஒரு கர்வ் மாதிரி நான் கொடுத்து அகெயின் இதிலேருந்து ஸோ இந்த இடத்துல இப்படி கொண்டு வரோம். ஓகேவா? இஃப் சப்போஸ் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஷேப்ஸை அன்ஈவனாக இருக்குன்னா கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்பை நீங்கள் ஈவன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரேன். இந்த இடத்துல ஒரு ஃபிஷ் டெயில் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். இது நான் ஃபுல்லாக தான் பெயிண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் பட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல. லைன்ஸ் கொஞ்சம் திக்காக விழுந்துட்டா கூட நமக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி இங்கே கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே சைஸில் ஒரே சைடில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க.
ஒரே டைரக்ஷன்லேருந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் கொடுக்குறீங்கன்னா இந்த பக்கமே கொடுங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கொண்டு போய் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இது அன்ஈவனாக போய் இந்த லைனை தாண்டி போயிருங்கும் போது மட்டும் இப்படி அதுக்கு கொடுத்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? நீட்டாக இருக்கா? இந்த இதுக்கு நான் ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த லீஃப் மாதிரி டிசைனுக்கு நீங்கள் ரெட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபயர் ஸ்பார்க்கிள் மாதிரி தெரியும். இப்படி ஒரு க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா லீஃப் மாதிரி தெரியும். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் அந்த ஷேப்பை மாற்றினீங்க அப்படின்னா மாற்றி கலர் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றப்பில் தான் உங்களுக்கு அந்த டிசைன் அவுட்புட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி அப்போ தான் சொன்னேன்ல அந்த மாதிரி டிசைன் போட்டிருப்போம். அதுக்கு அவுட்டர் லைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு பர்ஃபெக்டாக நான் ஒரு அவுட்டர் லைன் கொடுக்குறேன். நீங்கள் இப்படி அவுட்டர் லைன் போடும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியறதுக்கும் நீங்கள் சும்மா ரஃப்பாக போடுறதுக்குமே உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் இப்போ இந்த இடத்துல ஈவனாக நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இந்த டைரெக்ஷன்லேயே கொடுக்குறீங்க அப்படின்னா அதே டைரெக்ஷன்லேயே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அவுட்டர் பார்டர் லைன் கொடுக்கும் போது உள்ளே கூடி குட்டி வெயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே லீவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் நம்ம பிளாக் வச்சு பார்டர் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். பிளாக் தான் பார்டர் கொடுக்கணுமானா அப்படிலாம் கிடையாது. கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் எது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். பட் பிளாக் வந்து காமன் கலராக நல்லாயிருக்கும். ஓகேவா? நீட்டாக இருக்கா?